தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் உசுரே அப்படிங்கிற திரைப்படம். படத்தோட டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், கண்டிப்பாக அது லவ் சப்ஜெக்டாக தான் இருக்கும்னு. உண்மையாக லவ் சப்ஜெக்ட் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான காதல் திரைப்படம். காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த திரைப்படம். காதலுக்கு புதுசாக வியாக்கியானம்லாம் சொல்லலை, வில்லங்கம்லாம் சொல்லலை. சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒன்றுக்கு காதல் எப்படி வருமோ அந்த காதல் கதை தான் இந்த படமும். இந்த படத்தை மௌலி எம் ராதாகிருஷ்ணா தயாரிச்சிருக்காரு. படத்தில் டிஜே அருணாச்சலம், ஜனனி குணசீலன், தங்கத்துறை, மந்த்ரா, செந்திக்குமாரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு சாய், படத்தொகுப்பு மணிமாறன், கிரண் ஜோஸ் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பது நவீன் டி கோபால். இந்த படத்தோட கதைக்களம் தமிழக ஆந்திர எல்லையில் இருக்கும் சித்தூர். அங்கே பாதி தெலுங்கர்கள் பாதி தமிழர்கள். அங்கே தமிழர்களே இருந்தாலும் தெலுங்கு தான் பேசுவாங்க. அந்த சித்தூர் பகுதியில் நடக்கின்ற ஒரு காதல் கலாட்டா தான் இந்த படம். மந்த்ராவும் அவருடைய மகள் ஜனனியும் அந்த தெருவில் புதுசாக குடி வந்திருக்காங்க. மந்த்ரா ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜனனி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அதே உள்ள செந்தியோட மகன் தான் டிஜே அருணாச்சலம். அவனும் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு கல்குவாரியில் மேனேஜராக சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு போகிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, சும்மா வேலை பார்க்குறாரு அப்படின்னு தான் கதையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கேயே இருக்கிற வேலையை பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் முழு வேலையும் நண்பர்களோடு சேர்ந்து லூட்டி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது தான் வேலை, அவருடைய வேலை. அப்போ இந்த ஜனனியை யார் சைட் அடிக்கிறது அப்படி சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்புறம் யார் லவ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்குது. அதில் ஒரு நண்பனுக்கும் டிஜேக்கும் இடையில சண்டை கடைசியாக டிஜே இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம லவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி விடாமுயற்சியோட ஜனனியை பின்னாடி தொடர்ந்து திறந்து நடத்தி கடைசியாக லவ் பண்ண வச்சிடுறாரு. அவங்க ஜனனி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா பண பைத்தியம், காசு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, காசு கொடுத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறோம். அதனால வீட்டுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கடன் அடகு வச்சுட்டு 10 லட்சத்தை கொண்டு போய் மந்திராட்டை கொடுத்து எங்கள் காதலை சேர்த்து வைங்கன்றாங்க. அவங்க அம்மா ஓகேன்றாங்க. நிச்சயதார்த்தம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. ஆனால் இந்த படத்தோட கதையை ஓப்பன் பண்ணுறது இவர் இல்லை. அதை ஓப்பன் பண்ணும்போது இவருடைய நண்பர் புதுசாக கல்யாணம் பண்ணவர். அப்போ தான் ஒரு மலை பக்கத்தில் சித்தூர் மலை மேலே ஏறுறாரு. மலை மேலே ஒரு நாளைக்கு ஏறணும். அங்கே மேலே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தன்னுடைய காதலை பொறிச்சு வச்சுருக்கான், அதனால் அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதை பார்க்கறதுக்காக மேலே போகும்போது சொல்லிக்கிட்டே போகிற இந்த கதையை விவரித்து சொல்ல கதை இந்த பக்கம் விரியுது. இப்படி ஒரு அழகான ஒரு திரைக்கதையில் இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் நவீன் டி கோபால். நிச்சயமாக அவரை பாராட்டணும். நடிப்புன்னு பார்த்தா இந்த டிஜே அருணாச்சலம் சிறப்பாக நடிச்சிருக்காரு. புதுமுக நடிகை. ஏற்கனவே அசுரன் படத்தில் இவர் தான் மகனாக நடிச்சிருக்காரு. அந்த அனுபவம் இருந்தாலும் இந்த படத்தில் இதுதான் முதல் ஹீரோ அப்படிங்கிறனால ஓரளவுக்கு சுமாராக சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு மேலேயும் ஓரளவுக்கு நடிக்க வைக்கப்பட்டிருக்கேன். அதுக்கடுத்து கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படி இருக்குது. ஆனாலும் கோவப்படுகின்ற அந்த இடங்களிலெல்லாம் அவருடைய ஆத்திரம் கோபத்தை எல்லாம் கரெக்டாக காட்டியிருக்காரு. அது சண்டை காட்சிகளையும் ஒரு புதுமுக ஹீரோ மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. பாடல் காட்சிகள் ரொமான்ஸில் நமக்கு பிடிச்சமான ஹீரோவாக இல்லைன்னாலும் நம்மளை மாதிரி ஒருத்தர் ஸ்க்ரீனில் வரான்ல, அப்போ நம்ம என்ன சந்தோஷப்படுவோம், அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கலாம் அவரை பார்த்து. அதளவுக்கு செஞ்சுருக்காரு. அப்புறம் ஹீரோயினாக நடித்த ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, அதில் பிக் பாஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ இந்த படத்துலையும் புதுமுக நடிகை, அறிமுக ஹீரோயின். அதனால் அவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஆனால் கிளைமாக்ஸ் காட்சியில் அவருடைய நடிப்பு நிச்சயமாக பாராட்டக்குரியது. அது அந்த கோபம் உள்ள அடக்கிட்டு அவங்க அம்மாட்ட பேசுகிறது சீன்லாம் ரொம்ப அழகுங்க. அப்புறம் இப்போ தான் ஹீரோயினாக நடித்து முடித்தாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அம்மா கேரக்டருக்கே வந்துட்டாங்க மந்த்ரா. ஆனாலும் அம்மா இல்லாமல் அக்கா கேரக்டரே நடிக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய முகவெட்டும் அவருடைய உடல் அமைப்பும் இருக்குது. அந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க. ஆனாலும் இதில் வில்லியாகவும் நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வில்லத்தனமும் அதிகமாக கலந்து ஊராக போய் இதே மாதிரி அம்மாவும் பொண்ணும் இளைஞர்களை ஏமாற்றிட்டு வர்றதுல நிறைய பேர் நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அது மாதிரி ஒரு
கேரக்டர் மந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் டிஜேவோட அப்பாவை நடித்தவர் பின்னி அடிச்சிருக்காரு மனுஷன். அவர் இந்த மாதிரி அப்பா கேரக்டரில் யாருக்கு எல்லாம் காமெடி கேரக்டரில் தான் பார்த்துருக்காங்க, அப்பா கேரக்டரில் பார்த்துருக்க மாட்டாங்க. அழகாக நடிச்சிருக்காரு. அதை நைனா நைனான்னு அந்த மகனை கூப்பிட்டு பாசத்தில் பேசுகிற சீன்லாம் பாவமையா ரொம்ப அழகாக நமக்கு ஒரு பாசமாக வருது அவர் மேலே. அதே மாதிரி அம்மாவை நடித்த செந்திக்குமாரி அவ்வளவு அழகான அம்மா, அதே மாதிரி பாசமான அம்மா, அவங்களும் நைனா நைனான்னு கூப்பிட்றாங்க. அந்த பக்கம் எல்லாமே பெத்த மகனை பெத்த அப்பா மாதிரி நினச்சி தான் பேசுவாங்க, பழகுவாங்க. அதனால நைனான்னு கூப்பிட்ற அந்த பாசம் இருக்கு பாருங்க, அது ஒரு தனி அழகு. தேட்டரில் படம் பார்க்குறவங்களுக்கு அவருடைய பழைய நினைவுகளை நிச்சயமாக அந்த படம் கிளறி விடும். அந்த அளவுக்கு அவருடைய இந்த குடும்ப பாசம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த பையன் நல்லா வேலைக்கு போகிற பையன், சம்பாதிக்கிற பையன், காதலிக்கிற தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் மனசில் வச்சுருந்துருக்கலாம். மனசில் வச்சுருந்து படிச்சு முடிச்சுட்டு அவசரமாக இருக்கிற மாதிரியாக வச்சுருக்கலாம். காலேஜ் போயிட்டு இருக்கிற பிள்ளைய போய் ஏன் கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி ஏன் லவ் பண்ணு நீ கல்யாணம் பண்ணுன்னு போய் போட்டு அனுத்தணும். எல்லா இயக்குநர்களும் இதைத்தான் செய்கிறாங்க. இந்த இயக்குனரும் இதைத்தான் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம வருஷ கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம், யாரும் கேட்க மாட்டேங்குது. இல்லை, ஏன்னா அந்த காலேஜ் படிப்பு, கல்லூரி, பள்ளி படிப்புன்னா முதல்ல அதைத்தான் முடிக்கணும். காதல் கல்யாணம்லாம் அதுக்கு அடுத்தது தான். அதுக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு 25 வயசுல தான் பண்ணணும். அதான் கரெக்டான காதல் இருக்கும். ஆனால் இப்போ வர்ற காதல் அப்படி இருக்காது. அதுதான் சொன்னோம். ஆனாலும் இந்த படத்தில் உண்மையான காதலை காட்டிட்டாரு. அந்த எண்டு ரொம்பவும் ஜீரணிக்கவே முடியல. ஆனால் இப்படிப்பட்ட காதல் படங்களுக்கு இப்படி ஒரு சோக முடிவை கொடுத்தால்தான் அது ரசிகர்கள் மத்தியில் மனதில் இடம் பிடிக்கும் என்பது தமிழ் இயக்குநர்களின் ரொம்ப நம்புகிறாங்க. அதனால இந்த படத்துக்கு அதே மாதிரி ஒரு சோக முடிவோட முடிச்சிருக்காங்க. இந்த சோகம் என்ன இன்னைக்கு தேட்டரில் போய் பாருங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு கொண்டு போய் இருக்கணுமா அப்படின்னு நம்மள யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த படத்தில் கடைசி கிளைமாக்ஸ் காட்சி எந்த விதத்திலும் லாஜிக்கே கிடையாது. புனை எறிகிற இடத்துல எல்லாரும் பொம்பளைக்கு 2 பேரையும் தனியாக விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க. முதல் விஷயம். முதல்ல புனை எரிக்கிற இடத்துக்கு பொம்பளையை கூட்டிகிட்டே வர மாட்டாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு கடைசி அந்த இடத்துல ஒரு கொலை பண்ணுற மாதிரி காட்சி அமைப்பை மாற்றி அமைச்சது இயக்குனர் நம்மளை போட்டு வாங்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனாலும் மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் இயக்குனர், அதை நம்ம உறுதியாக அவருக்கு சொல்லிடுறோம். ஆனாலும் எடுத்த வரையிலும் இந்த படம் ஒரு டீசெண்டான ஒரு லவ் சப்ஜெக்ட், டீசெண்டான ஒரு காதல் திரைப்படம். அவசியம் தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.